வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான கார்லிக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்லிக் ரைஸை நம்ம ஃபேட் பர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்லிக் ரைஸை நீங்கள் எல்லா விதமான அன்பாலிஷ்டு ரைஸ்லையுமே செய்யலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற ஒயிட் ரைஸில் கூட செய்யலாம். அரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 வாட்டி இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா பிரியாணிக்கு நம்ம செய்கிற மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு எந்த கப்பால் நம்ம அரிசியை போடுறோமோ அதே கப்புக்கு 2 அளவு தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரியே நான் ஊற வச்சுட போகிறேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறச்ச ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு சிம்மில் நல்லா வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கரெக்டாக வெந்துடும். இப்படி இல்லைன்னா யூஸ்வலாக நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வேக ஆரம்பிக்கிறச்சவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட போகிறேன். இண்டக்ஷனில் வச்சதால் குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேயே சாதம் வெந்துடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் அடியில். சாதமும் நல்லா பலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கூட போட்டு நீங்கள் ஆற வச்சுக்கலாம். இந்த கார்லிக் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 12லேருந்து 15 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அளவெல்லாம் கிடையாது, ஒரு 4-5 எடுத்துக்கலாம் நீங்கள். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் ஜஸ்ட் ஒன்று தான் சேர்த்துக்கிறேன். பூண்டை இந்த மாதிரி சின்னதாக நான் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பூண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை சரியான அளவில் நம்ம எடுத்துக்கிறச்ச தினந்தோறுமே நம்ம பூண்டை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பூண்டில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. அதை சரியான அளவில் எடுத்துக்கிறச்ச பிளட் ப்ரெஷரை கூட கம்மி பண்ணுது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். காமன் கோல்டு காஃப்க்கெலாம் இந்த பூண்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிற அனியன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபரும் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது இந்த சின்ன வெங்காயம். நம்மளோட உடம்போட சூடை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் விலை கூடனாலும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொஞ்சமாவது நீங்கள் வேறு பெரிய வெங்காயத்துக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த சின்ன வெங்காயத்தை. பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் போடணும்னு கிடையாது, ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் நிறைய கால்சியம் இருக்குது, அதிகப்படியான கால்சியம் இருக்குது. காஞ்ச மிளகாயை அங்கங்கே கட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்க ட்ரை பண்ணலாம் சமையலில். நீங்கள் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம லைட்டாக அதை வறுத்தா போதும். ரொம்ப அது வேகணுன்றதில்ல, நமக்கு சாப்பிட்றச்ச நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அடுத்து சின்னதாக நறுக்கி இந்த பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு தீயாமல் இருக்கணும், ஸோ நல்ல சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். பூண்டு லைட்டாக வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். சீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இடித்து பவுடர் பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுடணும். இந்த கார்லிக் ரைஸை 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன் நான். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். 2 சர்விங் இது. இந்த கார்லிக் ரைஸோட ஏதாவது பயிர் போட்ட கிரேவியோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஜியோ செஞ்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இந்த கார்லிக் ரைஸோட ஏதாவது பயிர் போட்ட கிரேவியோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஜியோ செஞ்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம ஃபில்லிங்காக இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லோ கார்ப் கிரேவி ஹெல்த்தியானது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.